செங்கல்பட்டு மாவட்டத்தில் தனியார் பல்கலைக்கழகத்தில் ஜூனியர் மாணவர்களை கடுமையாக தாக்கி ராகிங்கில் ஈடுபட்ட 4 சீனியர் மாணவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த ராகிங் கலாச்சாரத்திற்கு தீர்வு என்ன என சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் மக்களிடம் எமது செய்தியாளர் மீரா மைதீன் எழுப்பிய கேள்விக்கு அவர்கள் அளித்த பதிலை பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சட்டத்திட்டங்களோட ஒரு விழிப்புணர்வு வந்து இப்போ நிறைய பேருக்கு இருக்கிறது இல்லை. அதனால என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்கா ராகிங்கிற ஒரு ஆப்ஷனுக்கு போகிறாங்க. 5 ஆண்டுகள் வந்து அவங்களுக்கு வந்து கல்லூரியில் வந்து எந்த தமிழ்நாடு மட்டும் இல்லை எங்கேயுமே அவங்க வந்து கல்லூரி படிப்பை வந்து அவங்க வந்து தொடரக்கூடாது. 2வது வந்து எங்கேயுமே அவங்க வெளியில் செல்லக்கூடாது. அவங்களோட தொழிலாக இருக்கட்டும், அவங்களோட இன்கம்க்கு என்னவெல்லாம் வழி இருக்குதோ அது எல்லாமே அவங்க வந்து ஸ்டாப் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க மிகப்பெரிய ஒரு ஃபினான்சியல் சர்க்கிளை வந்து அவங்க வந்து ரொம்ப தடை பண்ணணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து இதில் ஒரு விழிப்புணர்வு வரும். அவங்கள பார்த்து இன்னொருத்தவங்க வந்து திருந்த ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்குரிய தண்டனைகளை கண்டிப்பாக அதிகமாக கொடுக்கணும்னா பின்காலத்தில் வரக்கூடியவங்களுக்கு இந்த சட்டத்தினால அவங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கணும். நம்மளால் படிக்க முடியாமல் போயிடுமோ, இல்லை அதுக்கான சட்டங்கள் ஒரு ஜெயிலையோ இல்லை ஒரு சிறைச்சாலையோ போட்டால் வெளியே வர முடியாத அளவுக்கு ஒரு கடுமையான சட்டங்களை உருவாக்கணும். அதுகளுக்கு வந்து ஊக்குவிச்ச ஒன்று நம்ம கண்டித்து வளர்க்காதனால பெருசாக நம்மளோட யாருமே இல்லைங்கிறது மாதிரி அது வந்து எந்த கட்டுப்பாடு இல்லாமல் வாத்தியார் சொன்னவங்க கேட்காம, டீச்சர் சொல்றது கேட்காம பல உயிர்களை பழி வாங்குது. ராக்கிங் பண்ணுறது இந்த பிள்ளைகளை போட்டு ராக்கிங் பண்ணோன்னா அதுக்கு மன உளைச்சல் தாங்காமல் பெரிய வேறு எண்ணத்தை எல்லாம் கையாளுதுங்க. அதனால் அதை தடுக்கணும்னா பிள்ளைகளை முதல்ல தகப்பமாறுகளை கண்டிக்கணும். வாத்தியார் கண்டிச்சா நம்ம சப்போர்ட்டுக்கு போகக்கூடாது. அதை தீவிரமாக விசாரித்து அந்த ராக்கிங் செய்கிற மாணவர்களோ மாணவிகளையோ ஒரு 5 வருஷத்துக்கு எந்த கல்லூரியிலையுமே அவங்கள படிக்க விடாமல் அவங்களுடைய டிசியில் வந்து பிளாக் மார்க் பண்ணி விட்டுருவாங்க. கடுமையான தண்டனை சட்டத்தை வந்து இந்திய அரசு வந்து உருவாக்கணும். அவங்க மேல் படிப்பு வந்து தொடர முடியாத அளவுக்கு ராக்கிங் பண்ணக்கூடியவங்களை வந்து மேல் படிப்பு அடுத்து தொடர முடியாத அளவுக்கு ஒரு சட்டத்திட்ட நடவடிக்கை எடுக்கணும் கண்டிப்பாக. கல்லூரிகளில் ராகிங் கலாச்சாரத்திற்கு தீர்வு காண்பது குறித்து சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சுற்றுவட்டார மக்கள் கூறிய கருத்துக்களை பார்த்தோம். 1,24,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.